அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது ஹமுதா குடும்பத்தில் மரித்த ஜெயக்குமாருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மக்கள் அனைவருமே களிப்புடன் கைகொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை என்றார். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 13வது வாரத்தில் நம் ஆன்மீக பயணம் இது ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பணிக்காக தன் சீடர்களை அனுப்பி வைக்கின்ற பொழுது அவர்கள் வழியில் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள், ஏமாற்றங்கள், மன கஷ்டங்கள், போராட்டங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இயேசு ஏற்படுத்தி அவர்களை வழி அனுப்புகிறார். நாமும் நம்முடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கும். அது ஆன்மீக பயணத்தின் அனுபவமா, உலகம் சார்ந்த அனுபவமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பக்தியோடு பங்கெடுப்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனே மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். எலிசா புறப்பட்டு போய் எலியாவுக்கு பணிவிடை செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 19 இறை திருவாக்குகள் 16 மற்றும் 19 முதல் 21 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் எலியாவை நோக்கி, ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார். எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடைபெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 16 பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா, என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர் என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர், உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டீர், உம் அன்பனை படுகொழியை காணவிட மாட்டீர். பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. 2ஆம் வாசகம். உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை திருவாக்குகள் 1 மற்றும் 13 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து அடிமை நிலையில் இருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தலை எனும் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இன்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. எனவே நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், உன் அடியான் கேட்கிறேன். நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அனுப்பினார். அவருக்கு இடம் ஏற்பாடு செய்வதற்காக அவர்கள் சமாரியருடைய ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். அவர் எருசலேம் செல்லும் நோக்கமாயிருந்ததால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீடர்கள் யாக்கோப்பும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா? இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார்கள். அவர் அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றார்கள். அவர்கள் வழி நடந்த பொழுது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர் முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீர் எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 13வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்திருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய திருவழிபாட்டின் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் இந்த மண்ணுலகில் படைப்பின் தலை சிறந்த படைப்பாக, படைப்பின் சிகரமாக படைக்கப்பட்ட நாம் அனைவரும் எப்படிப்பட்ட மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். அதிலும் குறிப்பாக இறையாட்சி பணிக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற எந்த ஒரு மனிதனும்
எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டும் என்பதை தெள்ளத் தெளிவாக அழகாக எடுத்து கூறுகிறார். பல வருடங்களுக்கு முன்னதாக, அதாவது 20-25 வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய கிராமப்புறங்களில் குடும்ப வாழ்க்கையை நாம் சற்று கூர்ந்து கவனித்திருந்தோம் என்றால், அதாவது இன்றைய தலைமுறையை ஒருவர் ஒதுக்கி வைத்து விடுங்கள். 30, 40, 50 இந்த வயதுடைய, அதற்கு மேல் வயதுடையவர்கள் தங்கள் பெற்றோரின் கட்டுக்கோப்பில், தங்கள் சகோதர சகோதரருடைய பாதுகாப்பில் வாழ்ந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை சற்று நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோம் என்றால், அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் காண முடிகிறது. பல வருடங்களுக்கு முன்னதாக குறைந்தது குறுகிய ஒரு குடும்பத்திற்குள், வீட்டிற்குள் 10 பிள்ளைகள், 12 பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்ந்து வந்த அந்த குழந்தைகள் அனைவருமே திருமணம் முடித்தும் ஒரே குடும்பமாக, கூட்டு குடும்பமாக வாழ்ந்த வாழ்க்கை நாம் சற்று திரும்பி பார்த்தோம் என்றால், அதில் இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சி வேறு எதிலும் இல்லை என்பதுதான். அந்த குடும்பங்களிலும் பிரச்சனைகள் இருந்ததுதான், வேதனைகள் இருந்ததுதான், மன வருத்தங்கள் இருந்ததுதான். ஆனால் அவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த குடும்பத்தில் இருந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகராக இருந்து அதை பயன்படுத்தியதை நம்மால் காண முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, இவை அனைத்தும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது. இப்படி இருந்ததினால்தான் அன்றைய காலகட்ட குடும்ப வாழ்வு வெற்றியின் கனியை ருசித்தார்கள், ஒரு ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய காலங்களில் திருமணம் என்கின்ற இந்த இல்லற வாழ்க்கையில் நுழைவதற்கு முன்னதாகவே ஒரு சில கட்டுக்கோட்பாடுகள், கட்டளைகள், சட்டங்கள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் ஆண் மீதும் பெண் மீதும் திணிக்கப்பட்டு திருமணம் முடித்த அடுத்த நாளே, அடுத்த வாரத்திற்குள்ளாக தனி குடித்தனம் செல்கின்ற குடும்பங்களையும் நம்மால் காண முடிகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இன்றைய காலகட்டங்களை பெற்றோர்கள் அழகாக சொல்லிவிடலாம். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும், அவர்களே முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்று. இது முக்கியமான காரணம் அல்ல. ஏன் நமக்குள் பிரச்சனை என்ற ஒற்றை வார்த்தை வைத்து விட்டுதான் இன்று தனி குடித்தனங்கள் எத்தனை அந்த தனி குடித்தனங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகின்ற விரிசல்கள் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய தகப்பனுக்கும் தெரியும், தாய்க்கும் தெரியும், பங்கு தந்தைக்கும் தெரியும், திருச்சபைக்கும் தெரியும், அரசாங்க சட்டத்திற்கும் தெரியும். பிளவுகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், அவலமான நிலைகள், விட்டு கொடுக்காத வாழ்க்கை, இவை அனைத்துமே இன்றைய காலகட்டங்களில் காண முடிகிறது. எனவேதான் இயேசு இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக அழகாக இன்றைய வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலேயே தன் சீடர்களை கடிந்து கொள்வதை உங்களாலும் என்னாலும் காண முடிகிறது. அது என்னவென்றால், எருசலேம் நகர் சமாரியருடைய வழி போகின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக யாக்கோப்பும் யோவானும் வானத்திலிருந்து தீ வந்தவர்களை அழிக்குமாறு செய்யவா உமது விருப்பம் என்னவென்று இயேசுவிடமே கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து கடிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை, பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அவர்கள் இறையாட்சி பணிக்காக இயேசுவோடு பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை அவர்கள் மறந்தார்கள். மாறாக ஆடம்பரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை ஒன்று மட்டும்தான் அவர்களுக்கு தெரிந்தது. எனவே குடும்பத்தை வழிநடத்துகிறவர்களாக இருக்கட்டும், இறையாட்சி பணிக்காக திருச்சபையோடு இணைந்து துறவு வாழ்க்கை மேற்கொள்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லை என்றால் அவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, அடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை இயேசு அழகாக வெளிப்படுத்துகிறார்.
இந்த சிந்தனைகளோடு நற்செய்தி வாசகத்தினுடைய 2வது 3வது அத்தியாயத்தை பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்ற வருகின்ற ஒரு சில சீடர்களுக்கு அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். ஒருவர் பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன். வேகத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதிகள் நிறைய நேரங்களில் நிறைவேற்றப்படாமல் போனது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏனென்றால் நீங்களும் நானும் அந்த அனுபவசாலிகள் தான். ஒரு சில நேரங்களிலே பங்கு பணித்தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நானாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களாக இருக்கட்டும், அலுவலகத்தில் இருக்கின்றது நீங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வேகத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் வாக்குறுதியாக கொடுத்து விடுவோம். ஆனால் அந்த வாக்குறுதி நாட்கள் கடந்து வருகின்ற பொழுது, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நம்மை நெருங்கி வருகின்ற பொழுதுதான் நமக்குள் கொடுத்த அந்த வாக்குறுதியை சிந்திக்கக்கூடிய மனநிலை நமக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் அவசரப்பட்டு அந்த வார்த்தையை நான் விட்டு விட்டேனே என்று பலமுறை நாம் தோல்விகளை சந்தித்த தருணங்களும் இருக்கின்றன. அதை போலத்தான் இந்த மனிதன் சொல்லுகிறார், நீ எங்கே சென்றாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். இது யாரிடம் சொல்லுகிறான் என்றால், அவனை வழிநடத்தக்கூடிய ஒரு குருவிடம் அல்ல, மாறாக இந்த உலகத்தையும் தன்னையும் படைத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமே சொல்லுகிறார். நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றையும் இயேசு அழகாக அறிந்து வைத்திருக்கிறார். இதைதான் யூதாஸ் காரியத்தையும் பார்த்து நீர் செய்ய வேண்டியதை செய் என்று சொன்னார். ராயப்பரையும் பார்த்து இன்று இரவே சேவல் கூவதற்கு முன்னதாக நீர் என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னார். எனவே இறைவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் யார் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து வைத்துதான் இயேசு அழகாக சொல்லுகிறார். நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. என்னை பின்பற்ற விரும்புகிற நீர், மக்கள் என்னை பின்பற்றி வருகிறார்களே, இந்த ஆடம்பரமான வாழ்க்கை பார்த்து நீர் வரக்கூடாது. மாறாக எனக்கு பின் இருக்கின்ற நெருடல்கள், மனக்கசப்புகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகள், சிலுவையின் மரணம் அனைத்தையும் நீர் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இயேசு அழகாக சொல்லுகிறார். இப்படி தன்னை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தி இயேசு இன்று உங்களுக்கும் எனக்கும் அதையே தான் சொல்லுகிறார். முதலில் நம்முடைய வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். என்னுடைய பணி வாழ்விலே ஏற்படுகின்ற நெருடல்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலையும், அதை ஆய்ந்து அறிந்து அதிலிருந்து நான் கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாடத்தையும், சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் இறைவன் எனக்கு கொடுக்க இந்த திருப்பலி வழியாக நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளை, அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக அலுவலர்களோடு புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையும், விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும், சகிப்புத்தன்மையும் உள்ள நல்ல மனநிலையும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் குடும்பத்தில் இறையாட்சி வளரும், அலுவலகத்தில் சமாதானம் நிலவும். அங்கே இறைவன் உங்களோடு இருந்து வழி நடத்துவார் என்ற ஆழமான செய்தியை இன்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். எனவே இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக அதன்படி வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார்.
வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் இறைவானில் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் ரசத்தை பெற்றுள்ளும் திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கபடி செபியுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடு மட்டுமன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவிரென்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானகத்துதர் அனைவருடன் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்தவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவர் நம்மை இரவு விருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும் தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து அழைத்துக் கொண்டு ஜெயக்குமார் எனும் அடியாரை நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் உகந்து திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் ஒக்குவந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதி மற்றும் அளித்துள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தந்தையே, அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருப்பார்களாக என அவர்களுக்காக வேண்டுகிறேன். அதனால் நீரே என்னை அனுப்பினர் என்று உலகம் நம்புவதாக என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு